வேல்முருகன் அவர்கள் வந்து என்னதான் அரசியல்வாதிகள் மத்தியில பரிச்சயமான தலைவரா இருந்தாலும் கூட சாதிய கட்டமைப்புல வந்து மிக வலிமையான தலைவரா பார்க்கப்படும். அப்படி இருக்கும்போது ஒரு சமூக ரீதியா இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினருக்கு கூட அந்த கட்சி வளர்ந்திருக்குமே. அதாவது நீங்க அப்படி சொல்றீங்க, அது கருத்து. ம். வேல்முருகன் அண்ணன் மீது அதாவது ஒரு கட்சியில் இருக்கிற தலைவர்கள் ஏதோ ஒரு சாதியில் தான் பிறந்தாக வேண்டும். அது யாரா இருந்தாலும் அவங்க கையில இல்லை. அவர்கள் வாழ்வியல் முறையில் வளரக்கூடிய முறையில் என்னவாக எடுக்கிறார்கள், என்ன முடிவு எடுக்கிறார்கள் பொறுத்துதான். வேல்முருகன் அண்ணனை தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும் இல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருந்திருக்கிற 100க்கும் மேற்பட்ட பல்வேறு சமூகத்தில் பிறந்த தலைவர்கள் ஒரு பொது தலைவராக தமிழராகத்தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் மீது சாதிய பார்வை மிக 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 குறைவு, இல்லை என்று சொல்வது மிக மிக குறைவு. அவர் வெளியே வந்து அவர் நினைத்திருந்தால் சாதி பேரிலேயே இன்னொரு இயக்கத்தை ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை, தமிழர் வாழ்வுரிமை கட்சி என்று கூட ஆரம்பித்துக்கலாம். எதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்றாங்கன்னா, இங்கு இருக்கிற மொழி சிறுபான்மையரும் வாழ்வதற்கு அவர்களுடைய உரிமையையும் பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி பயன்படுவதால் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று பெயர் வைத்தார். காரணம் என்றால் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர்களை மொழி சிறுபான்மையர் என்ற ஒற்றை காரணத்துக்காகத்தான் அடக்கி ஒடுக்கி இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்களாக அகதிகளாக ஆகிற நிலைமை உருவாக்கி இங்கு 60 லட்சத்துக்கு மேற்பட்ட மொழி சிறுபான்மையர் இருக்கிறார்கள். சொல்ல போனால் நாமே இந்தியாவில் தமிழ் மொழி பேசுகிற சிறுபான்மையாகத்தான் ஆக்கப்பட்டோம். காரணம் என்றால் தனித்தனி மொழி பேசுகிற தமிழ் தேசியமாக ஒரு இறையாண்மை உள்ள நாடாக இருந்தால் நாம் ஒரு பெரும்பான்மை நாடாக இருந்திருப்போம். நம்மளை விட குஜராத்தியர்கள் ரொம்ப குறைவு. நீங்கள் இந்திய மாநிலத்தில் எடுத்துக்கொண்டால் 6வது இடத்தில் நம்ம இருக்கிற மீதி இருக்கிற 30 மாநிலங்களில் நாம் பெரும்பான்மையர். ஆனால் 4 மாநிலங்கள் இந்தி பேசுகிற மாநிலங்கள், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா இதெல்லாம் இருக்கிற போது இந்தி பேசுகிறவர்கள் மத்தியில் நாம் சிறுபான்மையராக ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கோம். அந்த சிறுபான்மை திணிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாமளே இங்கே ஒரு சிறுபான்மையர் மாதிரி தான் இந்திய அரசியலமைப்பின் பிரகாரம் நாம் ஒரு சிறுபான்மையர் தான். ஆக இருக்கிற சிறுபான்மையர் அவர்களுடைய உரிமையும் பெற்று இங்கே சுகமாக வாழ வேண்டும், அவர்களுடைய உரிமைக்கும் நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று ஒன்றை ஆரம்பித்தார். அதனால் அவரை தமிழ் சமூகம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் ஏற்கனவே இருந்த கட்சியின் காரணமாக ஒரு சிலர் அப்படி பார்க்கலாம் ஒழிய பெரும்பான்மை மக்கள் அவரை ஒரு பொது தளத்தில் ஒரு தமிழராகத்தான் பார்க்கிறார். வேல்முருகன் அப்படின்னாவே எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி பல விதமா பார்த்தாலும் கூட டோல்கேட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்னாடி நிறுத்திடுறாங்க. இவராப்பா ஒரு டோல்கேட்டை உடைச்சிருவாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடுவாரு அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது. இல்ல, இது வந்து நகைச்சுவைக்குரியதா இருந்தாலும் அது ஒரு பிளாக் மார்க் தானே? இல்ல, அது பிளாக் மார்க். உரிமையை பெற்று எடுக்கிறதுக்கு போராடம் சுங்கவரி மாதிரி. நீங்க பாத்தீங்க கொரோனா டைம்ல ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் மாவட்டம் போகவே முடியாது. எங்க எல்லாத்தையும் தடுத்து வச்சாங்க? டோல்கேட்லாம். என்ன பண்றான், 50 கிலோமீட்டருக்கு ஒரு முறைன்னு சட்டம் அவங்க சொன்னா கூட 35 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் ஒதுற நீ ஒரு கார் வாங்குற இல்லை வாகனங்கள் வாங்குற எல்லா டேக்ஸும் கட்டிடுறீங்க. ரோட் டேக்ஸ் வந்து எல்லா டேக்ஸுமே கட்டிடுறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த வரி, சாலை வரி அதிலே வந்துடுது இல்லையா? அதை நீங்க வந்து என்ன பண்ற, குடும்பமாக போகிற இடத்தில் சண்டை போட முடியாது என்று அந்த நேரத்தை ஒரு மகிழ்ச்சியான பயணத்தை அனுபவிக்க வேண்டும் என்று இவர்கள் போறாங்க. ஒரு சில பேர் கேட்காங்க, அப்ப இவர்கள் எல்லாம் அத்தனை தலைவர்களும் மற்ற தலைவர்கள் எல்லாம் சுங்கச்சாவடியில் தன்னுடைய கட்சியின் சொல்லி தேர்தல் நிதியாகவோ இல்லை உள்ளூர் நிதியாகவோ பெற்றுக் கொண்டிருக்கிற போது எந்த சுங்கச்சாவடியினுடைய இதிலையும் ஒரு பைசா நிதி பெறாத இந்த தமிழக மக்கள் இன்னல் அடையக்கூடாது என்பதற்காக அவர் அதை மட்டும் தட்டி கேட்கவில்லை. இப்பதான் சொன்னேன், தமிழ்நாடு வேடை தமிழருக்கு நெய்வேலியில் நிலமெடுத்தலுக்கு உரிமை பெற்றுத்தர வேண்டும், அவர்களுக்கான வேலைகளை பெற்று பல ஆயிரக்கணக்கில் சேர்த்து பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அது தொலைக்காட்சியில் வந்ததனால் அதை ஒரு பெருமையாக இவர் வந்து எப்பயுமே வன்முறையை விரும்புபவர் கிடையாது. வேல்முருகன் கொண்ட கொள்கைக்காக எதிரிதான் அந்த முடிவை எடுக்கிறான், நாம் எப்போவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று. பேருந்தில் பல்வேறு பயணப்பட்டு வருபவர்களை, குழந்தைகளை, பெண்களை, சுங்கச்சாவடியில் இருப்பவர்கள் ரவுடிகளை வைத்துக்கொண்டு அடித்து கொண்டிருக்கும் போது அதையெல்லாம் தட்டி கேட்டு திருப்பி அடித்த ஒரு தலைவன் தான் வேல்முருகனை ஒழிய அவரை வந்து மோட்டார் வாகன தொழிலாளர்கள், லாரி தொழிலாளர்கள் சம்மேளனம், பல்வேறு சங்கங்கள் கொண்டாடுகிறது, போட்டிருக்கிறது. அது வந்து ஒரு கருப்பு இல்லை. அடித்தவர்களை திருப்பி அடிப்பதும், தேவையில்லாமல் வரி வசூலிப்பவர்களை திருப்பி தாக்குவதும் அது ஒரு வகையான அகிம்சை தான். அதனால் அவருக்கு நல்ல பெயர் தானே உடைய கலங்கமில்லை.
தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும்னு நாம் தமிழர் கட்சியில நல்லா பேசியிருப்பீங்க. இப்ப இங்க வந்துட்டீங்க, என்ன பேச போறீங்க? இதேதான் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்றது எங்க வேல்முருகன் பேசுறாரு, நாங்களும் பேசுறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. யார் தமிழர் என்று சீமான் சொல்வதற்கும் நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு. சீமான் பேச்சு வந்து நாம் தமிழர் பேச்சு அல்ல, அது அவருடைய சொந்த கருத்து. அங்க நிறைய பேர் இருக்காங்க, அது எனக்கு தான் தெரியும். யார் தமிழர் என்று வரையறுப்பதில் தான் பிரச்சனை ஒழிய தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி செயல்படுகிறது. நானும் அதை தான் பேசுகிறேன், அதை தான் பேசுவேன். அப்ப முரண்பாடா இருந்தது. என்ன முரண்பாடு? என்ன முரண்பாடு? சீமானோட இருந்தப்பவே அது என்ன முரண்பாடு? என்ன ஒரு தலைவர் சொல்றது வந்து அவரோட கருத்து மட்டுமே சொல்ல, எப்படி ஒரு தலைமையை நம்ம ஏத்துக்கணும்? அதில் ஒரு கட்சியா ஒரு அமைப்பா செயல்படுகிற போது நாங்க கூடி விவாதிக்கும் போது சில இடங்களில் அவர் அதை செய்வதே கிடையாது. அவர் கருத்தைத்தான் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்போ வேல்முருகன் ஒரு கருத்தை வெளியிடுவதற்கும் அவர் கருத்தை வெளியிடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயம் என்றால் இது வரைக்கும் அவர் 2 தடவை இப்போ செயற்குழுவை கூட்டிருக்கிறார், உயர்மட்ட குழுவை கூட்டிருக்கிறார். நாங்கள் சேர்ந்த 6 மாதத்தில். சீமான் 15 ஆண்டு காலத்தில் 2-3 முறை பொதுக்குழு கூட்டிருக்கிறது. அந்த பொதுக்குழுவில் கூட அவர் என்ன நினைப்பாரே அதையே தான் பேசி கொண்டிருப்பார். அவர் எடுத்த முடித்து தான் சொல்லி கொண்டிருப்பார்களே, அங்க கருத்து உரிமையே கிடையாது. ஆக சிறந்த ஜனநாயகத்துக்கு போராடுவதாக சொல்லிக் கொள்கிற இவர் கட்சியில் எந்த ஜனநாயகமும் இல்லாமல் தான் செயல்பட்டு கொண்டார். அதுல எனக்கு எந்த முரண்பாடு இல்லை. தமிழ்நாட்டை தமிழர் ஆடக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, அதெல்லாம் இல்லையே. முரண்பாடு அங்க ஒற்றை ஆள் பாசிசத்தை நோக்கி, அதுவும் பாரதிய ஜனதாவுடன் சேர்த்து கொண்டு பாசிசத்தை நோக்கி தள்ளுவதால் தான் நாங்கள் வெளியே வந்தோம். ஐயோ தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள்றாருன்னு சொல்றாருன்னு இங்கே வேல்முருகன் அவர்களும் அதானே சொல்றாரு இல்லையா? இங்கே நான் உத்தரப்பிரதேசக்காரன் ஆளுன்னு சொல்றாரு, அதானே நாங்களும் சொல்றோம். அவர் யார் தமிழர்னு இன்ன வரைக்கும் வரைய சீமான் அண்ணன் இன்ன வரைக்கும் யார் தமிழர்னு வரையறையே சொல்லி யார் தமிழர்னு அவர் சொல்லுங்க. குறைந்தபட்சம் ஐயா இவர் மணியரசன் அவர்கள் ஒரு வரைமுறை சொல்கிறார். 1956 மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு இங்கு வந்தவர்கள்லாம் அயலார்கள், இருந்தவர்கள்லாம் தமிழ் குடிமக்கள் என்கிறார். தமிழர் என்பது வேறு, இங்கே இருந்து கன்னடர், மலையாளர், தெலுங்கர், இன்ன சௌராஷ்டிரர், அவங்க ஒரு தமிழ் குடிமக்கள் என்கிறார். அது சீமான சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்ல சொல்லி, இவனை சொல்ல சொல்லி, இதை போய் மகாராஷ்டிராவில் கேள்வி கேட்பியா, குஜராத்தில் கேள்வி கேட்பேன்னு கேட்பார் ஒழிய இவர் தமிழர் என்று சொல்வதற்கு எந்த அதிகாரமும் இவருக்கு இல்லை. அதெல்லாம் உலக தமிழர்கள் கூடி சேர்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் இல்லையா? ஒரு ஆள்கிட்ட யாரும் அந்த உரிமையை கொடுத்துடல. இவர் ஒன்று வென்று எங்கேயும் போய் ஒரு அந்த ஆட்சி அதிகாரத்தை நிறுவி எப்படிலாம் வந்து யார் அவர்கள் பர்சிலையோ, யார் அவர் கிறிஸ்டின் இல்லையோ, யார் அவர் முஸ்லீம் இல்லையோ அவர்களெல்லாம் இந்துக்கள்னு சொல்றது போல இவர் இல்லாதவர் அவர் இல்லாத தமிழர்கள் சொல்கிற உரிமையை இவருக்கு யாரும் கொடுத்ததில்லை. இவராக எடுத்துக்கொண்டு பேச்சு பெற்றுக்கிறார். அது தவறு என்று தான் நான் சொல்கிறோம். இப்பவும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று சொல்கிறேன். அது யார் தமிழர்கள் என்பதில் தான் முரண்பாடு இருக்கிறது. ஆனா தவற விட்டுட்டீங்களே நீங்க தான். எது பிஜேபி கூட்டணியில சீமான் போறாராம், முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போறாராம். ஐயோ ரொம்ப மகிழ்ச்சியா போகட்டும், அவர் அம்பலப்பட்டு போயிடுவார். நான் சொல்றேன், பிஜேபி சீமான் எந்த காலத்திலும் இந்த மாதிரியான ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு செயல்பாட்டு முதலமைச்சராக ஆகவே முடியாது. காரணம் என்னவென்றால் 8.2 விழுக்காடு, இன்னும் 32 விழுக்காடு எடுத்தாலும் 40 விழுக்காடு எடுத்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியும். இது எந்த கூட்டணியும் இல்லாமல் வெறுப்பு அரசியலை விதைத்துக் கொண்டு ஒருவர் தன்னை பாசிச பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களோடு அவருடைய சிந்தனையை உள்வாங்கி கொண்டு அவர்களிடம் அடிமையாக இருந்து கொண்டு நாக்பூர் முதலாளியிடம் கையேந்தி கொண்டு இந்த தமிழ்நாட்டை எவனாலும் ஆள முடியாது. இவர் மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா ஆதரவற்ற யாராலையும் வெல்ல முடியாது. இந்த தேர்தலில் இவர் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்தால் சென்ற தேர்தலில் வாங்கியதை விட மிக குறைவாக வாக்குகளை தான் வாங்குவார். அழிவு நோக்கி போறோம்னு தெரிஞ்சு எப்படி பேசுறாரு போல்டா? அதாவது அழிவு அவருக்கு தன் கூட இருந்த கட்சியோ தான் கூட இருந்த தலைவர்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, தன் வாழ்க்கை வளமாக வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து விட்ட பிறகு கூட இருப்பது அழிவாக அவர் கண்ணுக்கு தெரியாது. அவருடைய வளர்ச்சி மட்டும்தான் அவருக்கு வளர்ச்சியாக தெரிகிறது. ஆனால் ஒரு அமைப்பில் தனி மனிதனுடைய வளர்ச்சி எந்த விதத்திலும் அமைப்பை வளர்த்திருக்க, அமைப்போடு சேர்ந்து தானும் வளர்ந்து அந்த அமைப்பையும் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக வளர்த்தால்தான் வளர்க்க முடிய தனி மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு அமைப்பை வளர்த்து விடுமா என்றால் சிதைத்து விடும் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. இதுவும் வரலாறு அதை மெய்ப்பிக்கும். நிச்சயமா தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை உங்களுக்கு முன் வைத்தேன். அது எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் நன்றி.